ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. நான் 3 o'clock அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 400 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. அதாவது 1.70% ரேலியாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து 1342 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 80,448 பாயிண்ட்ஸில் இருக்குது. அதுவும் 1.5% மேலே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் நியூஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு யூஎஸோட எக்கனாமி அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருந்துச்சு. யூஎஸோட ஜூலை மந்த் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 2.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனில் 3% இருந்தது. இப்போ வந்து 2.9% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2021 அப்புறம் இந்த ரேட் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கு. அடுத்தது ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரேட் யூகேல வந்திருக்கு. அது 2.2% இருக்குது ஜூலையில். ஸோ அது வந்து ஜூனில் பார்த்தீங்கன்னா 2% இருந்திருக்கு. பட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூகே இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு இவங்க அமெரிக்காவோட மார்க்கெட்டும் லாஸ்ட் ஆடு நல்ல ஒரு ரேஞ்சாக இருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் 1.5% அப்போ, அதே மாதிரி S&P 500 1.5% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ அதனால தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டை நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IRFC இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 178 ரூபா அந்த ரேஞ்சில் இது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு IRFC. ஸோ IRFCயோட டிவிடெண்ட் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஆர் ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 22 சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் குறித்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அடுத்தது அந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த IRFCயோட டிவிடெண்ட் கிடைக்கும். மோரர் இது வந்து IRFC டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த IRFC ஷேர் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து IRFC ஆக்சுவலாக 184 178 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்குது, ஃப்ளாட் நெகட்டிவில். என்ன கேட்டால் இதில் கூட 1-2ன்னு கன்சிடர் பண்ணி போடலாம் அந்த IRFC ஷேரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா ஆக்சுவலாக அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 20% மேலே ரேலியாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 132 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோராட் இந்த ஸ்டாக்கில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த ஓலா ஷேரில். ஏன்னா கண்டினியூஸ் லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க தரப்பில் அன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு AI சிப்பை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்பை வந்து 2 வருஷத்தில் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓலா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஓலாவோட CEO பவிஷ் அகர்வால் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஒருவேளை இன்றைக்கி அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா ரேலியாக இருக்கும் என்ன தெரியல. 20% இன்றைக்கி ரேலியாக இருக்குது. மோரார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓலா ஷேரில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறதுங்க என்னோட ஒப்பீனியன். பட் எனக்கு அதில் வந்து ஸ்டேக் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்றைக்கி 8% மேலே கிராஷாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து அவங்க 3.16% ஆஃப் த ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோராராட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி கீழே விழுறதுக்கு இதான் ஒரு முக்கிய காரணமாட்டம் இருக்கிறோம். அந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து 486 ரூபா பெர் ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 6500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஷேர் கீழே விழுறதுக்கு இவங்களோட அந்த ஆஃபர் ஃபார் சேல்னால இன்றைக்கி 8% மேலே அடிச்சிருக்காங்க. மோராட் இது வந்து வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4787 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 3% ஹை போனது. இப்போ நான் பார்க்கும்போது 4750 ரூபா அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. HAL வந்து அப்டேட் என்னன்னா, நேற்று வந்து அவங்களுக்கு ஒரு 21,000 கோடி ஆர்டர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த HAL இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 67,000 கோடி உள்ள ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது LCA ஆர்டர் வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, தேஜாஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 67,000 கோடி ஆர்டர் வந்து இவங்க செக்யூர் பண்ணதுனால இவங்களுக்கு சில ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் கவனிக்க வேண்டியது இவங்களோட ஆர்டர் புக் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல் 1 lakh crore அப்படிங்கிற இதை வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்களுக்கு ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 5725 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்த ஷேர் ப்ரைஸ் நான் சொன்ன 4750 ரூபாலேருந்து இந்த ரேஞ்சு போகும்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்கிறாங்க. UBS என்ன சொல்கிறாங்கன்னா 5700 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஷேரில் நிறைய பேர் இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் என்ன கேட்டால் அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போதும் சரி, இந்த ஸ்டாக் வந்து PSU செக்டாராக இருக்கிறதுனால ஒரு நியூஸ் வந்தாலே பொத்துன்னு 5% 10% கீழே விடும். ஸோ இது வந்து நம்ம தான் இண்டிவிஜுவல் தான் பார்த்தீங்கன்னா ஓன் ரிஸ்க் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கணும். மோராட் இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவா சிமெண்ட்ஸ் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல, 14% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. பட் எனக்கு இதில் ஸ்டே கிடையாது. ஸோ இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொமோட்டராக இருக்கிற JSW சிமெண்ட் வந்து இது டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த டிராஃப்ட் பேப்பர்ஸ் வந்து செபிட்ட விரைவில் சப்மிட் பண்ணுவாங்க இந்த 4000 கோடி IPOக்கு.
ஸோ அதனால அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இந்த ஷேர் மேலே போயிருந்த சிவா சிமெண்ட்ஸ். ரீசன் வந்து JSW சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர் குரூப், சிவா சிமெண்டோட ப்ரொமோட்டர் குரூப் தான் JSW சிமெண்ட். ஸோ அன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா ரேலி ஆகிறதுக்கு காரணம் இவங்க JSW சிமெண்ட் தான் காரணம். அந்த IPO பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி ஏற்றிருக்கு. சிவா சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய மைன்ஸ் இருக்குது. இந்த காட்டுக்குரம்பாகல் மைன்ஸு, அப்படி பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டுக்கு தேவையான கிளிங்கர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகிள்ஸை வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதை தான் இந்த சிவா சிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நல்லாவே ரேலியாக இருந்துச்சு JSW சிமெண்ட்ஸு. JSW சிமெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி டாப் 5 பொசிஷன் ஆஃப் த சிமெண்ட் ப்ரொடியூசர் அந்த ரேஞ்சுக்கு வரணும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஹவுசிங் புஷ் இதில் எல்லாமே அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரதுனால டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால JSW சிமெண்ட்ஸ் இந்த செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மோரோராட் இது வந்து JSW சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 6% மேலே டவுன் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 1421 ரூபா போனது இப்போ 1502 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆரோபிண்டோ ஃபார்மா 6% கீழே விழுந்தது, இப்போ 1% தான் நெகட்டிவ்ல இருக்குது. இதுக்கு காரணம் அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிறது தான் யூஜியா ஃபார்மா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில். அங்கே வந்து யுனைடெட் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வார்னிங் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக எடுத்து தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஆரோபிண்டோ ஃபார்மா போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் வந்து இப்போ இந்த வருஷம் மேலே வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருந்தாங்க USFDA. இப்போ மறுபடியும் வந்து இந்த யூஜியா ஃபார்மாக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்க கம்பெனிக்கு. மோரோராட் இது பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா IPO வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. அந்த IPOவில் 56,000 கோடியிலேருந்து 59,000 கோடி வரைக்கும் வேல்யூஷன் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ மேபி செப்டம்பரில் அந்த IPO வருது, தேவைப்பட்டால் அந்த IPOட சைஸை குறைச்சிக்கவும் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பஜாஜ் குரூப்போட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு IPO வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூனில் தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து டிராஃப்ட் ரெட் ஹியரிங் அந்த டிராஃப்ட் பேப்பர்ஸ் வந்து செபிட்ட ஃபைல் பண்ணாங்க. 7,000 கோடி வந்து பப்ளிக் ஆஃபரிங் வரும். ஃப்ரெஷ் இஷ்யூ காமரன் மூலமாட்டு 4,000 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் வந்து 3,000 கோடியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மோரோராட் செப்டம்பரில் IPO வரேன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். IPO வரும்போது தான் தெரியும் அதோட வேல்யூ எல்லாமே. ஸோ மோரோராட் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பராஸ் டிஃபென்ஸ் இந்த ஷேர் வந்து இன்னைக்கு 5% மேலே ரேலியாக இருந்துச்சு. இது 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருந்துச்சு. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா 305 கோடி உள்ள கான்ட்ராக்ட் வந்து LNT உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு பராஸ் டிஃபென்ஸ் ஷேர் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் அன்னைக்கு பெரிய அளவில் அடி உள்ள மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கும் அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்கும் கொஞ்சம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 2 ஷேர்லேயும் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்தது. கர்நாடகா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் வந்து இந்த 2 பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கர்நாடகா கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபினான்ஷியல் செக்ரட்டரிக்கெலாம் உத்தரவு போட்டு இந்த பேங்க் கூட நம்ம அரசு துறை சார்ந்த டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படியும் ஒரு 2% 3% வரைக்கும் இந்த ஷேர் கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பெரிய லெவலில் கீழே விழலை. SBI வந்து 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் நேற்று கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சுஸ்லான் எனர்ஜி வாங்கிட்டேன் ப்ரோ, லாஸ்ட்ல இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி பயந்தாரு. நான் சொன்னேன் பயப்படாதீங்க ப்ரோ, ஹோல்ட் பண்ணுங்க, லாங் டேர்முக்கு பேஸ் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். பட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு இந்த சுஸ்லான் பார்த்தீங்கன்னா 4% மேலே ரேலியாக இருக்குது. 80 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோரோராட் அவர் வந்து 80 ரூபாவில் தான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிற சுஸ்லான்னு. ஸோ அவர் கன்சிடர் பண்ண லெவலுக்கு வந்து சுஸ்லான் வந்திருக்கு. இது வந்து சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வந்து 1.5% மேலே அடிச்சிருந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இதுவும் ஒரு வேதாந்தா குரூப் கம்பெனி தான். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா யூஎஸோட கோர்ட் வந்து இவங்களுக்கு ஒரு $96 மில்லியன் பெனால்ட்டி போட்டிருக்காங்க, 806 கோடி. இது வந்து ஒரு ட்ரேட் சீக்ரெட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு. அதனால தான் அந்த யூஎஸ் கோர்ட் வந்து அந்த உத்தரவுனால தான் இன்னைக்கு ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இட்டாலியன் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிற இது ஒரு கேபிள் மேக்கிங் கம்பெனி, ஜெயின் ஃபேமசியன் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் எம்ப்ளாயி, ஃபார்மர் சீனியர் எம்ப்ளாயி ஸ்டீஃபன் சிஸ்மனெக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ட்ரேட் சீக்ரெட் எடுத்து அவரோட நியூ எம்ப்ளாயருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இட்டாலியன் கம்பெனியாக இருக்கிற அந்த கம்பெனி வந்து 2021 வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க யூஎஸ் கோர்ட்டில். ஸோ இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் வந்து நியர்லி $96 மில்லியன் வந்து பே பண்ணணும் பெனால்ட்டி அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி இந்த ட்ரேட் சீக்ரெட் கேஸ் சம்மந்தமாட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு வேதாந்தாவோட ஸ்டெர்லைட் டெக்னாலஜி ஷேரை அடிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப நாளாக கீழே போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% ஏறி இருந்துச்சு இந்த சவுத் இந்தியன் பேங்க். 3% பாசிட்டிவ்ல தான் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். பட் வந்து சவுத் இந்தியன் பேங்க்கில் பொறுமைங்கிறது ரொம்பவே அவசியம் சவுத் இந்தியன் பேங்க்கில். ஏன்னா 38 ரூபா வரைக்கும் ஒரு ஹை போச்சு சவுத் இந்தியன் பேங்க். பார்த்தீங்கன்னா சில மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 38 ரூபா வரைக்கும் போச்சு. பட் நான் அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எகெயின் இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் நான் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் அது இறங்க வாங்கலான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு வந்திருக்கு சவுத் இந்தியன் பேங்க். வந்து இப்போதைக்கு விழ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வந்து ஸ்லோவாக என்ட்ரி கொடுக்கலாம் சவுத் இந்தியன் பேங்க்கில். பட் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சவுத் இந்தியன் பேங்க்கில் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்த 2 ஸ்டாக்குமே நல்லா அன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்கு. ஆர்இசி லிமிடெட் 580 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, 2.5% மேலே ஏற்றிருந்தாங்க. ஆர்இசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சப்சிடரியை இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டை அவங்களோட நியூ சப்சிடரியாட்டி இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் 4B பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அவங்களோட சப்சிடியாட்டு இது பண்ணதுனால இது ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ஜோன் அந்த செக்மெண்ட்டில் வரும். ஸோ அதனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து மேலே போயிருக்கு. மோராட் இது வந்து ஒரு ஹோலி ஓன் சப்சிடியாட்டாக அவங்க கீழே வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஆர்இசி லிமிடெட் நம்ம கன்சிடர் பண்ணதில் நல்ல ரிட்டர்னில் இருக்கிற ஸ்டாக்கில் ஆர்இசி லிமிடெட் ஒரு ஸ்டாக்கு. இது வந்து ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.